தேவ பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புறேன். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இன்றைக்கு அநேக போராட்டங்களையும், வேதனையும், சோதனையும் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்மளை ஆளுகை செய்கிறவர் கர்த்தர். நம்மளை வழி நடத்துகிறவர் கர்த்தர். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளு. அவர் மேலே சார்ந்து கொண்டு அவரை நம்பி வாழ கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை காண பண்ணுவார். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு பட்டுப்போன வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுகிற தேவன். செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இந்த வாரம் நான் எப்படி செய்தி எடுப்பேன்னா, வாரம் முழுவதும் செய்தியில் ஃபோன் கால்ஸ் எதெல்லாம் வருதோ அவங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாத நான் செய்தியை எடுப்பேன். அப்போ அநேகர் சொன்ன வார்த்தை, என் பிஸ்னஸ் எனக்கு பட்டு போய் நிற்குது, குடும்பத்தினுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை பட்டு போயிடுச்சு, அவனுக்கு வேலை கிடைக்காம அவன் சோர்ந்து போய் பட்டு போய் நிற்கிறான், இப்படி எல்லாத்துலேயும் புலம்பி புலம்பி பட்டு போயிட்டுனே சொல்லி அநேகருடைய ஃபோன் கால்ஸில் எனக்கு நான் அட்டன் பண்ணேன். அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த வசனத்தை கொடுத்து பேசினேன். பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது இது நம்மால் முடியாது, நம்முடைய பலத்தினாலும் நம்முடைய பராக்கிரத்தினாலும் ஆகாது. தேவ ஆவியானவர் நிச்சயமாய் உங்களுடைய பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணுவார்னு அநேகருக்கு சொன்னேன். அதனால தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஏன் என் பிள்ளையோடைய வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, என் பிள்ளைக்கு இன்னும் ஏன் வேலை கிடைக்கல, ஏன் எங்கள் வீட்டில் என் சமாதானம் பட்டு போயிடுச்சு, சந்தோஷம் பட்டு போயிடுச்சு, சுகம் பட்டு போயிடுச்சு, எல்லாம் பட்டு போயிடுச்சு நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை பட்டு போனதை நான் தழைக்க பண்ணும். விருட்சம் என்று சொல்லும்போது இங்கே மனிதனை குறிக்கும், அந்த மரத்தை குறிக்கும். அது சொல்கிற தட்டு போகிறோம் பாருங்கள். இப்போ நம்முடைய வீட்டில் கூட சில விதைகள் போடுவோம், சில கொஞ்சம் நல்லா வந்துடும், சில இது பார்த்திங்கன்னா அப்படியே பட்டு போயிடும். அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், அப்புறம் சொல்லுவாங்க அதை விட்டுரு அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் உண்டு தேவ பிள்ளைகளே. வேதத்தில் பாருங்கள், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் பட்டு போன தழைக்க பண்ணினார். இன்றைக்கு நீங்கள் இந்த செய்தியை கேட்டு இந்த செய்தியை கர்த்தர் உங்களுடைய மத்தியில் பேசுகிறாருன்னா, அந்த செய்தியில் இருக்க வல்லமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பட்டுப்போன காரியங்கள் எல்லாம் தழைக்க செய்வார். அதனால் பயப்படாதீங்க, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. ஏசாயா 58:8 சொல்கிறது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். நம்ம அந்த வேதத்தின்படி பார்க்க போகிறோம், எப்படியெல்லாம் அதை பட்டுப்போன வாழ்க்கையை கத்துறது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தழைக்க செய்வேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு என்றும் வெளியின் விருட்சங்கள் எல்லாத்துக்கும் தெரிய வரும். அப்படின்னா என்ன, உங்களை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் முன்பாக உங்கள் தலை உயர்த்தப்படும். அது எப்படி உயர்த்துவார்னா, ஆகாதன்ற கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்ற நம்ம கர்த்தர் உயர்த்துவார். எல்லாரும் பார்த்து அதிசயம் பார்த்தா வசனம் என்ன சொல்லுது, வெட்கம் அனுபவித்த அதே தேசத்திலே அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். அநேகருடைய வாழ்க்கை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த வாழ்க்கை முதல் வாழ்க்கை உடஞ்சி போயிடுச்சு, ஆனால் இப்போ அந்த பிள்ளை நல்ல வாழ்க்கை கர்த்தர் கொடுத்து அந்த வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் சொல்லணும், ஆண்டவரை என் வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்பணும், எருசலேமின் வாழ்வை கர்த்தர் கட்டி எழுப்பார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அது எல்லாரும்படியா, நம்ம எல்லாரும் பார்க்கும்படியா நம்மளை இப்போ நீங்கள் பட்டு போயிட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறீங்கல்ல, அதே வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் துளிர்க்க செய்யும் பொழுது எடுத்து அதை மறுபடியும் கட்டும்போது எல்லாரும் பார்த்து பிரமிப்படையும் கூட, இப்படி ஆகுமா, இப்படி செய்ய முடியாது, இயேசுவால் மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம் ஆயிற்று. இது இன்னொரு இடத்துல இதே பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 34 36 வரைக்கும் பேசுகிறாரு. பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததுக்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும் அவாந்திரமும் பாலும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பாகவும் குடியேற்றப்படும் என்றும் இருக்கிறது என்றும் சொல்லுவார். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலம் ஆக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். இந்த வசனத்தில் சொல்றார், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சொல்றாருன்னா, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன்றார். அதனால் நீங்கள் சோர்ந்தே போகாதீங்க. பிஸ்னஸில் பட்டு போயிடுச்சா, குடும்பத்தில் சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக நிற்குதா, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த செய்தியை கொடுத்தாருன்னா, அந்த செய்தியினுடைய வல்லமே கர்த்தர் பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணுவது எப்படி என்று இந்த செய்தி மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதை தான் சொல்கிறார், அதே வசனம், நான் சொன்னேன், நான் அதை செய்து முடிப்பேன். அதனால் தன்றைக்கு வாழ்க்கையில் பார்க்கும்போது நம்ம ரூத்துடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோன்னா, அதில் பாருங்கள், அவன் நகோமி அவங்க மாமியார்,
அவங்க தெரியும் உங்களுக்கு அந்த ரூத்து சப்ஜெக்ட். மாமியார் வந்து நகோமி, மாமியார் பாத்திரம். ரூத் அவருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தா மாமனாரே இறந்து போயிடுறாரு, புருஷனே இறந்து போயிடுறாங்க. என்ன செய்யன்னு தெரியாமல் 2 மகனே இழந்து போய் புருஷனை இழந்து போய் நகோமி நிற்கிறாங்க. ஆனால் ஓர்பால் வந்து முத்தமிட்டு அவள் போயிடுறா. நகோமி நிறைய புலம்புறாங்க, அதெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. பைபிள் இருக்குது, அதை படித்து கொள்ளுங்க. ரூத்து 1ஆம் அதிகாரத்தில் அதில் பார்க்கும்போது அந்த நகோமி வந்து புலம்பல் பார்க்கும்போது, நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று ரூத் 1ஆம் அதிகாரம் 20-21 பேசுகிறாங்க. ஒரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கசப்பை கட்டளையிடவே மாட்டார். அதை முதல்ல தெரிந்து கொள்ளுங்க. அவர் சொல்கிறார், நான் நிறைவானவளாய் போனேன், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்த. இல்லைங்க, இவங்க போன ரூட் தப்பு. பெத்லெகேமிலிருந்து மோவாபுக்கு போயிருக்கக்கூடாது. மோவாப் என்பது ஒரு சபிக்கப்பட்ட இடம். பெத்லெகேம் என்பது அப்பத்தின் வீடு. இங்கே போனது இவங்க சரியில்லை. அது அது சரியில்லாமல் போடுத்து தான் அங்கே போனதுனால தான் இந்த மாதிரி இந்த அம்மா வந்து எல்லாம் நெகட்டிவாக புலம்புறாங்க. எல்லாம் பாருங்கள், அவங்க பட்டு போயிடுச்சு, வாழ்க்கையே போயிடுச்சு, அவ்வளோதான், இனி முடியாது, இனி நடக்காது. அந்த அம்மா சொல்லுவாங்க, எனக்கு இனிமேல் வந்து பிள்ளை பிறக்கிறதுக்கு இப்போ சான்ஸ் கிடையாது. அது மாத்திரம் நீங்கள் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது, அதனால் இது என்னால் ஒன்றுமே முடியாது, நீங்கள் போயிடுங்க, உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை பட்டு போச்சு, உங்கள் வாழ்க்கையும் பட்டு போச்சுன்ற மாதிரி இந்த அம்மா புலம்புறாங்க. ஆனால் பாருங்க, அதில் பார்க்கும்போது எல்லாவற்றையும் அவள் இழந்து போனாள். மோவாபி என்று சொல்லும்போது எல்லாவற்றையும் இழக்கும் இடம், புலம்பும் இடம், மற்றவர்களை குறை சொல்லும். அதாவது இந்த அம்மா என்ன சொல்றாங்க, சர்வ வல்லவரையே கர்த்தராகிய இயேசுவை குறை சொல்றாங்க. பெத்லெகேம் என்பது அப்பத்தின் வீடு, அது ஆனந்த கழிப்பு, இரட்டை கலைந்து மகிழ்ச்சியினால் இடை கட்டப்படுதல், சர்வ வல்லவரை புகழ்ந்து பேசுதல் என்று ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. அதாவது இதில் என்ன, அந்த கதையில் என்னன்னா, ரூத்துடைய வாழ்க்கையில் பட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த பட்டு போன விருட்சத்தை கர்த்தர் தழைக்க பண்ணினது எப்படி என்பதுதான் இன்றைக்கு இந்த செய்தி. முதலாவது, அவர்கள் மோவாபை விட்டு பெத்லெகேமுக்கு வருகிறார்கள். சாபத்தை விட்டு ஆசீர்வாதமான தேசத்திற்கு வருகின்றார்கள். இரண்டாவது, ரூத்து சோம்பேறித்தனமாக வீட்டில் அமர்ந்து கொள்ளாதபடி வேலைக்கு வயலில் கதிர் பொறுக்க செல்கின்றார். அதான் இதைத்தான் செய்யணும். அதாவது சில பேர் வந்து என் வாழ்க்கை இப்படி பண்ணி இப்படி ஆயிடுச்சு, என் வாழ்க்கை எப்படி முடிஞ்சு போச்சு, எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுட்டு இதை பற்றியே புலம்பிட்டு அங்கேயே கிடப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது, எழும்பிடணும். பாருங்க, இவங்க எழும்பிட்டாங்க. எழும்பி நகோமி ரூத்து எழும்பிட்டு வராங்க. எழும்பி வரும்போது பெத்லெகேமுக்கு வராங்க. வரும்போது சொல்லுங்க, அவள் வந்து குணசாலியான ஸ்திரியை குறித்து நீதிமொழி 31:13 சொல்லப்படுது. தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிற ரூத்து பாருங்க, உற்சாகத்தோட கதிர் பொறுக்குதுங்கிறது ஒரு இழிவான ஒரு செயல் மாதிரி தான். எல்லாரும் வச்சு பின்னாடி இவங்க விட்டாமல் எடுப்புங்க, இல்லைன்னா இல்லை. ஆனால் அதுலேயும் அவள் உற்சாகமாக போகிறா. தன் மாமியாரை கனப்படுத்தி வயலில் கதிர் பொறுக்கி வர மாமியிடம் பெர்மிஷன் கேட்குறா. இன்றைக்கு இந்த காலத்தில் மாமியார்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்களா? எப்படி பேசுகிறீங்க? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். எங்கம்மா மாமியார் போய் எங்கம்மா போகிறேன் அப்படின்னு, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஏம்மா சொல்ல, எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன், நான் எப்போ வருவேன் எல்லாம் சொல்லிட்டேன், எல்லாம் பார்த்துட்டேன், அப்படி தான் பேசுவாங்க. அப்படி இல்லைங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், வாழ்க்கை என்பது ஒரு முறை தான். அது கர்த்தரை பிரியப்பட, கர்த்தரை நடுவில் இருக்கிறான்னு சொல்லி அவரை மையமாக வச்சுக்கொண்டு நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, இந்த மாதிரி கசப்பு, வெறுப்பு, குறை சொல்கிறது, ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்காமல் இருக்காது. அப்படி இல்லை. எப்போவுமே தெரிஞ்சுங்க, பெரியவர்களை பிள்ளைகள் மதிக்க கற்றுக்கொள்ளணும். நாங்களே எங்களுடைய காலத்தில் இன்னைக்கு பாருங்கள், அந்த பெரியவங்கன்னா மரியாதை தான். மாமியார் மாமனார்னா மரியாதை தான், சொந்த பந்தங்கள்லாம் மரியாதைனால என்னுடைய கணவனுடைய தம்பிமாரெல்லாம் வாங்க போங்கன்னே கூப்பிடு, வாங்க தம்பி போங்க தம்பி. அந்த மாதிரி அந்த கனத்துக்குரிய பாத்திரமா எங்களெல்லாம் வளர்த்தாங்க. அதே மாதிரி வளர்க்கணும் பிள்ளைகள். இந்த காலத்தில் சின்ன பிள்ளைகள் கூட இவன் மரியாதை இல்லாமல் பேசுறது. தேவ பிள்ளைகளே, முதலாவது கனத்துக்குரிய பாத்திரம். பெரியவங்க என்பது ஒரு ஆலோசனை. அதாவது பெரியவங்க இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். வீட்டில் அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க. அவங்க நிறைய பாதையை கடந்து வருவாங்க. பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே சொல்லுவாங்க, இதை குடும்பம் அதை கை வைத்தியம் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு கை வைத்தியம் கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்கள் பெரியமானதை நடந்து கொள்ளணும். மாமியாரை நேசிக்கணும், மாமியாரும் மருமகளை நேசிக்கணும். அந்த காலத்தில் பாருங்கள், நகோமி ரூத்தை போல வாழ்ந்துட்டு அந்த குடும்பத்தில் பிரச்சனையே வராது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அவள் பாருங்க, மாமியாரிடத்தில் தன்னை தாழ்த்துகிறாள். பெர்மிஷன் கேட்குற, அம்மா நான் போட்டுமா? இந்த அம்மா உடனே சொல்கிறாங்க, மகளே நீ போ. அதான்
அந்த கேரக்டர் பாருங்க சொல்றாங்க, தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு முன் நற்குணம் பொருந்திய ஸ்திரீயா இருப்பதனால் அவளை பாருங்க கண்களில் அங்க போன இடத்துல அந்த போவாஸ் வயல்ல அவருடைய கண்களை இவளுக்கு தயவு கிடைக்குது. இதுதான் நம்ம தாழ்மை உள்ளவர் கர்த்தர் கிருபை அளிப்பாருங்க. நம்ம எங்க போனாலும் சொல்லும் முதலாவது தேவ தயவும் மனுஷர் தயவு நம்மளுக்கு கிடைக்கணும். ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க. நெகேமியா 1:11 சொல்லி இன்றைக்கு இந்த மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைத்து எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க. பயந்துகிட்டே போக வேண்டாம், கர்த்தர் கூட வராரு. அப்பா உங்களுடைய கண்கள் நீர் கூட வரீங்களா, உங்க கண்கள் அதான் சொல்றாரு இல்லையா மோசே வந்து உங்களுடைய என்னுடைய அதாவது சொல்லுவாரு, உங்களுடைய கண்கள் எங்களுக்கு எதெல்லாம் தரணும், நீர் எங்க கூட வருவதனால அல்லவோ. அப்படிதான் சொல்லணும். ஆண்டவர் கூட வராரு, எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். இந்த இடத்துல பார்க்கும்போது கண்களில் தயவு கிடைக்க பண்ணால் கர்த்தருக்கு தயவு கிடைப்பது என்பது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நமக்கு அனுகூலமாய் மாறி போவது தான். ரூத்து 2:8-9 மோவாசின் அறிவுரை என்ன? ரூத்து 2:10 அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தலாக இருக்க எதனால் உம்முடைய கண்கள் எனக்கு தயவு கொடுத்து. அந்த காலத்துலேயும் அந்நிய தேசம் சபிக்கப்பட்டவங்க வேற அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அவர் கேட்குறாங்க இது எப்படின்னு. அவர் சொல்றாரு, நீ உன் மாமியாருக்கு செய்தன்னு எல்லாம் எனக்கு விவரமாக சொல்லப்பட்டது என்றார். ரூத்து 11:12 உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருடைய செட்டைக்குள் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். இதுதாங்க கர்த்தருடைய கரத்துல தேவ பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், வாழ்க்கை என்பது மேடு பள்ளம் தான். வாழ்வு காலத்துல இருமா தாழ்வு காலத்துல சிந்தனை செய்யுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்க புலம்பிக்கிட்டே தெரிதை நிறுத்திட்டு கர்த்தரை நம்பி நம்ம நெருக்கங்கள்லாம் வரும்போது சில நேரம் கேட்பாங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த உபத்திரம் அப்படின்னா, எதுக்கு உபத்திரம்? நம்மளை சிக்ஷித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் கிட்டி சேர வைப்பார். நம்ம எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம தூரமே தான் உலகத்தை போல சினிமா பார்த்து சீரியலில் பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நீதிமான்களுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அவர்களாத்தில் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் அதான் சொல்கிறாரு, கூட கண்ணு நெருக்கமாக அப்போ நம்ம வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திப்போம். அப்போ தான் உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டிருக்கோம். சங்கீதக்காரன் சொன்னது போல் 119 சங்கீதம் 25 என் ஆத்மா மண்ணோட ஒட்டி இருக்குது. ஏன்னா அது சுவாபம், அப்படிப்பட்ட சுவாபம். அதுலேருந்து வேறு பிடிக்கப்பட்டு கர்த்தர் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறது தான் நிறைய சிக்ஷை. தகப்பன் எந்த மகனை நேசிக்கிறானோ அவர் சிட்சிக்கிறார். சிச்சித்து வேதத்தை போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதனால சோர்ந்து போகக்கூடாது. இங்கே பாருங்க, அதே போல் அவ்வளோ பாடுகளை செஞ்ச ரூத்தை பாருங்க, எப்படி அவளுடைய பட்டுப்போன வாழ்க்கையை கர்த்தர் அழகாய் தழைக்க பண்ணினார். ரூத் 4:13 சொல்ல போஸ் ரூத்தை விவாகம் பண்ணினார். அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அதான் இன்றைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை பட்டு போயிட்டு, எனக்கு என் பிஸ்னஸ் பட்டு போயிட்டு, என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் பட்டு போயிட்டு, சுகம் பட்டு போயிட்டு, சமாதானம் பட்டு போயிட்டு, செடி பட்டு போயின்னு கவலைப்பட்டு இருக்கிறீங்க. இங்கே ரூத்தை போல கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுங்க. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் பிடித்து கொண்டார். கர்த்தர் கைவிட்டாரா? இல்லை. எப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம ஒரு இடத்துல நிந்திக்கப்பட்டோம், அவமானப்பட்டோம்னா கர்த்தர் அதுக்கு மேலே ரெட்டிப்பான நன்மையினால் உங்களை நிரப்புவார். உங்கள் தலையை நிமிர பண்ணி சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எல்லா விருட்சங்களும் தெரியும்படியாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரூத்துடைய வாழ்க்கையை பட்டுப்போன வாழ்க்கையை அவர் தழைக்க பண்ணியதும் உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையை தழைக்க பண்ணுவார். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை உங்களுக்கு கர்த்தர் கேட்க வைக்கிறார்னா அந்த செய்தியில் நின்று கர்த்தர் இந்த காரியத்தை நடத்தி முடித்து கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்பட்டு தழைக்கப்பட்டு துளிர்விடப்பட்டு ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது அன்னாளுடைய வாழ்க்கையில பட்டு போன வாழ்க்கை. அதான் 1 சாமுவேல் 1-20 வரைக்கும். அவள் பாருங்க, குழந்தை இல்லாமல் சக்களத்தின் பெண்ணால் அவளை மனவாடிவாக்கி துக்கப்படுத்தினாள். அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள். அந்த குழந்தை இல்லாத வேதனைங்கிறது எனக்கு அது ரொம்ப தெரியும். ஏன்னா நான் 7 வருஷம் மலட்டு கற்பத்தை சுமந்தேன். எந்த ஒரு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, எங்கேயும் போக முடியாது. ஏன்னா யாரும் எங்கே பார்த்தாலும் உடனே, அது நம்முடைய ஜனங்களா சொல்லவே வேண்டாம், குழந்தை இல்லையா, புழு பூச்சி இல்லையா, அந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் வரல, அங்கே எல்லாரும் வருவாங்க அப்படின்னு. அப்படி தான் இவளும் தொல்லை பண்ணி கடைசியில் அவள் அழுது என்ன பண்ணுறான்னா, அவள் அந்த அழுகையை விட்டு எழுந்திருந்தாள். அது மாத்திரம் இல்லை, 8ஆம் வசனத்தில் அவள் புருஷனுக்கு அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய். இன்னைக்கு பாருங்க, அவளை நம்ம கூட இருக்கிற ஆவியானவர் நம்மளை தேற்றுவார், நம்ம அரவணைப்பார். அவரும் கேட்பார், ஏமா அழுகிற,
ஏன் சாப்பிடாம இருக்கு? ஏன் சஞ்சலப்படுகிற? கர்த்தரிடத்துல ஒன்று சொல்லு. கர்த்தர் நிச்சயமா உனக்கு உதவி செய்வார். நம்மளை திடப்படுத்தி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லி நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இதுதான் அந்த அம்மா பாருங்க, அன்னாள் எழுந்திருந்தாள், தாங்க துக்கத்தை விட்டு வேதனை விட்டு எழுந்தாள். 10ஆம் வசனத்துல ஆலயத்திற்கு போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். இதுதாங்க பிரச்சனை விட்டு எழும்பணும், போராட்டத்தை விட்டு எழும்பணும். ஐயோ பட்டு போயிடுச்சு, என் வாழ்க்கை இப்படி போச்சு, என் வாழ்க்கை அப்படித்தான் உடஞ்சி போச்சு, அப்படி இல்லை. உடஞ்சி போன வாழ்க்கை இல்லை, மீட்கப்பட்ட வாழ்க்கை என்று நினைத்து கொள்ளுங்க. நிறைய பிரச்சனை தினத்தில் ஆண்டோட சித்தம் இல்லாமல் ஒரு திருமணத்தை நடத்தியிருக்கலாம். அது தேவ சித்தம் இல்லாமல் வந்திருந்தா கர்த்தர் அது மாம்சத்தின்படி வந்திருந்தா அந்தவர் வந்து அப்புறப்படுத்துவார். அதனால நீங்கள் பயப்படக்கூடாது. ஏன் போராட்டமாக இருக்குது? பட்டு போன வாழ்க்கை. இப்போ அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் வாழ்க்கையே அவளுக்கு ஸ்தம்பிச்சு போச்சு, பட்டு போயிடுச்சு. என்ன செய்யன்னு தெரியல. நேர ஆலயத்துக்கு போய் அழுகிறா. அழும்போது பாருங்க, ஜெபமணி கர்த்தரை உயர்த்திடுவேன். அவ விண்ணப்பத்தை எப்படி கொடுக்குறான்னா, சேனைகளின் கர்த்தாவே. அவர் முதல்ல போய் இங்கே எடுத்த எடுப்பில் ஆண்டவரே நீர் எனக்கு தரலன்னு அவ்வளோதான் அப்படிலாம் பேசக்கூடாது. அவள் தாழ்த்தி சொல்கிறா, எனக்கு ஒரு மகனை கொடுங்கப்பா. கரெக்டாக கேட்குறா. என்ன செய்யணும்? நீங்களும் விண்ணப்பத்தில் அப்படி தான் இருக்கணும். நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று மார்க் 11:24 எழுதப்பட்டிருக்கு. அதன்படி நீங்கள் செய்யணும். பாருங்க, இவ வந்து அவளுடைய வேதனை, அவளோட வாயை திறந்து அவ மனம் கசந்து உதடு மட்டும் அசைஞ்சனால்தான் ஏலி போய் அவர் சொல்றாரு, எவ்வளவு நேரம் வெடித்திருப்பா, எவ்வளவு நேரம் குடித்திருப்பா என்று கடிந்து கொண்டிருக்கப்பட்டாரு. 15ஆம் வசனத்துல அவ சொல்றா, அப்படி இல்லை என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, தன்னை தாழ்த்துகிறாள். அதற்கு ஏலி, நீ சமாதானத்துடைய போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தை கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உன்னை கட்டளையிட. இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றாரு. இந்த செய்தியை கொட்டுக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் ஒன்றை பார்த்தா சொல்றாரு, நீ எந்த காரியமா இப்ப நீ ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கிறியோ அந்த காரியத்துக்கு நீ போ, சமாதானத்துல போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவார். திருமண காரியமா, கற்பத்தின் காரியமா, பிள்ளைக்கு வேலை கிடைக்கணுமா, எல்லா விதத்திலும் உன்னுடைய கடன் அடைக்கப்படணுமா, என்ன காரியமா நீ தேவ சமூகத்துல உன் விண்ணப்பத்தை வைத்திருக்கின்றாயோ அந்த விண்ணப்பத்துல கர்த்தர் சொல்ல, நீ சமாதானத்தை போ, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டாச்சு, விடுதலை கிடைத்தாச்சு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுலதான் அதுக்கப்புறம் பாருங்க, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை, கர்த்தர் அவளை நினைத்து அருளினார். 19ஆம் வசனத்துல 20ஆம் வசனத்துல கர்த்தரிடத்துல கேட்டேன் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சாமுவேல் என்று பேர். சாமுவேல் என்ற அர்த்தத்தை என்ன அர்த்தம்னா, கர்த்தரிடத்தில் கேட்டேன் பெற்றுக்கொண்டேன். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் போராடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்க, நெடுங்காலமாய் காத்திருக்கிறீங்க, இது கிடைக்கலையே புலம்புறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நெடுங்காலமாய் காத்திருந்த ஆத்துமாவை இழைக்கப்படும், ஆனால் விரும்புகிறது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஜீவ விருட்சம்னா என்ன தெரியுமா? அது வளரும், அது படரும். செத்து கிடக்கிற காரியத்துல ஜீவன் உண்டாகுங்க. பயப்படாதீங்க. கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் கற்பத்தின் கனியை கட்டளையிடுவார். பிள்ளைக்கு வேலைக்காய் காத்திருக்கிறீங்களா? என் பிள்ளையுடைய வாழ்க்கை பட்டு போயிட்டு, என் குடும்ப வாழ்க்கை பட்டு போயிட்டு கலங்கி நிற்கிறீங்களா? அந்நாளின் வாழ்க்கையை கர்த்தர் மலட்டு கற்பத்தை திறந்து அவளுடைய எல்லா காரியத்தையும் மறுத்து கடந்த காரியத்தெல்லாம் அவளுக்கு விடுதலை கொடுத்து அவள் ஜெபத்தை கேட்டு சாமுவேலை கட்டளையிட்ட கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரித்து ஆம் என்றும் அமேன் என்று செய்து முடிக்க வல்லவர், நல்லவர் என்று விசுவாசிங்க. ரீகாவால ஹேடூனி கதோரவா. யார் இந்த அல்போன்ஸ்? நீ சோர்ந்து போகாதே. வேலை கிடைக்கவில்லையே, இந்த வேலை மட்டும் இதில் ஆர்டர் வரலன்னா நான் எதையாவது பண்ணி செத்து போயிடுவேன் என்று சொல்கிறேன். இல்லை மகனே, இன்னும் கொஞ்ச காலத்திலோ உன்னுடைய வாழ்வு, சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசி. கர்த்தர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்து நீ எந்த இடத்துல தலை குனிந்திருக்க அந்த இடத்துல உன் தலையை நிமிர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசி. மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். பாருங்க, அதில் அவருடைய பட்டு போன விருட்சத்தை, அன்னாளுடைய வாழ்க்கை பட்டு போய் கிடந்துச்சு, மலட்டு கற்பத்தை இருந்துச்சு. ஆனால் அவளை தலைக்க பண்ணி, அவளை தலை நிமிர பண்ணி, அவள் சொல்கிறா 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-10, ஆனால் ஆனந்த களிப்புடன் பாடினாள். அந்த அதிகாரத்தில் வரும் பாருங்க, அவர் சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பை இருந்தும் தூக்கி உயர்த்தி பிரபுக்களோடு அதிபதியோடு அமர பண்ணுவார். இன்றைக்கு உன் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படித்தான் குப்பை போல கிடக்குதா? எல்லாராலும் கைவிடப்பட்டு சிறியவனாக என்ன பண்றியா? ஆனால் உன் பிள்ளையை கர்த்தர் சொல்கிறார், உன் பிள்ளையை ஆசீர்வதித்து அவர் பிரபுக்களோடு அதிபதியை உயர்த்துகிற நாள் வந்துவிட்டது. விசுவாசி. இன்றே அதை கர்த்தர், இன்று அவனுக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அறிக்கை பண்ணு. பிரமிக்கத்தக்க அதிசயங்கள் உன் பிள்ளையோட வாழ்க்கையில நீ காண்பாய் மகளே, பயப்படாதே. அதே மாதிரி பாருங்க, எல்லா காரியத்திலும் அங்க சொல்றார்,
அதுதான் இன்றைக்கும் எந்த காரியத்திற்காக நீங்கள் வேதனையோடு இருக்கு, அந்த காரியம் பட்டு போய் கிடக்குதே, அதில் ஒரு விடுதலையே வரலையே, அது மறிச்சு கிடக்குதே, அது செத்து கிடக்குதே என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அன்னாளுடைய வாழ்க்கை பட்டு போன வாழ்க்கை தழைக்க பண்ணி அவளுக்கு ஒரு சாமுவேலை கட்டளையிட்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். கடைசியா நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் வாழ்க்கையை பட்டு போய் கடந்த வாழ்க்கையை கர்த்தர் அவனை தழைக்க செய்தார் என்று பார்க்கிறோம். அதாவது ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 22 வரைக்கும் சொல்றது, ஆண்டவராகிய இயேசு வாக்குத்தத்தத்தின் தேவன், வாக்கை நிறைவேற்றும் தேவன். அதில் பாருங்க, உங்களுக்கு கூட வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கா, இன்னும் நிறைவேறவில்லையே. அதில் சொல்லப்பட்டிருக்கு 18ஆம் வசனத்துல, நம்புகிறதுக்கு எதுவுமே இல்லை, நம்பிக்கையோட விசுவாசித்தான் ஆபிரகாம் என்று. ஏன்னு சொன்னா அவனுக்கு 100 வயசாகி போச்சு, சாராளுக்கு வழிபாடு நின்று போச்சு, எல்லாம் செத்து கிடக்கு, எல்லாம் பட்டு போச்சு. ஆனால் கர்த்தருடைய வாழ்க்கையை தழைக்கப்படும். அவர் சொல்றார், அதில் தொடர்ந்து வரும், வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் என்று. இதுக்கு தான் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படக்கூடாது, சூழ்நிலையை எதிர்த்து இயேசுக்கு நம்ம எப்போவுமே, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உலகம் மாமிச பிசாசு என்று எப்போவுமே நமக்கு எதிராக தான், விரோதமாக தான் போராடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதை பார்க்கக்கூடாது. அதற்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று சொல்லி, அதில் பாருங்க, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பான நம்புகிறதுக்கு ஏதுமில்லாதும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் ஆபிரகாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 17ஆம் வசனத்துல, இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவருடைய தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் தகப்பனா. இந்த வசனத்தின் அர்த்தம், முடியாததை முடிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம் செயல்படும். இன்றைக்கு உங்களுக்கு என்ன இல்லை, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கும் தேவன் உங்களோட என்னோட இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. எனக்கு ஆண்டவர் தான் வாக்குத்தத்தம் கொடுத்தார், நாட்கள் போயிடுச்சு, காலம் கடந்து போயிடுச்சு, ஒரு விடுதலை தெரியல, அதாவது ஒரு முன்னேற்றம் தெரியல, முன்னையும் எனக்கு எந்த வித, எல்லாமே அடைக்கப்பட்ட கதவு போல காணப்படுதே என்று நீங்க கேட்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றத, நம்புகிறதுக்கு எதுவுமே இல்லை. யோசிச்சு பாருங்க, 100 வயசுல போய் குழந்தை பிறக்கணும், நம்ப முடியுமா? அது வழிபாடு நின்று போச்சு, அங்கே பட்டு போயிடுச்சு, கற்பமே பட்டு கிடக்குது. முடியுமான ஆண்டவர் சொல்றார் முடியும். நான் சொல்றாரு, அதில் இந்த வசனத்தின் படி எல்லாம் சொல்றாரு. ஆபிரகாம் சொல்லும்போது சூழ்நிலையை பார்க்கல, ஆனால் சாராள் கற்பம் செத்து போயிட்டு அவன் பாருங்க, ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசப்படாமல் சந்தேகப்படாமல் வாக்குத்தத்தம் பண்ணிதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய், அதாவது என்ன அர்த்தம், முழு மனதோடு. இன்றைக்கி நீங்கள் சில ஜபம் பண்ணுறீங்க, வாக்கு தத்தத்தை பிடிச்சி கொள்றீங்க, பாதி இருதயத்தில் என்ன சொல்கிறீங்க, நடந்தால் நல்லதா, நடக்குமோ நடவாதோ, இல்லைங்க, அதுக்கு பேர் சந்தேகம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் காற்றையும் கடலை அதட்டின தேவன், எரிய கோட்டை சுக்குனராய் உடைத்தெறிந்த தேவன், செங்கடலில் பாதை 2ஆய் பிளந்து ஜனங்களை நடக்க செய்து அதே செங்கடலை பின்னாடி வந்த சத்துருக்களை கடல் மூடி போட்டது என்று சொல்லப்பட்டது. சங்கீதம் 78:53 அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார், அவருடைய சத்துருக்களை கடல் மூடி போட்டது. இன்றைக்கு நீங்க சத்துருக்கள் பெருகிறால் சத்துருக்கள் பெரும் பயந்துட்டு இருக்கிறீங்களா? இல்லைங்க, நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பத்திரமாய் பாதுகாத்து வழி நடத்துவார். உங்கள் சத்துருக்களை தான் கடல் மூடி போடும். அதனால சோர்ந்து போகாதீங்க. வாக்குத்தத்தம் செய்ததில் உண்மை உள்ளவர் நம் தேவன். இன்னைக்கு என்ன பிரச்சனையில நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். என் பிசினஸ் செய்கிறேன் சிஸ்டர், பிசினஸ்ல ஒரு செழிப்பே இல்லை. இந்த வாரம் முழுதும் அநேகர் சொன்னது தான், என் கையீடு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு எல்லாம் கடன் மேலே கடன் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, சூழ்நிலையை பார்த்து பார்த்து, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சூழ்நிலையை பார்த்து நீங்கள் படிப்பதை நிறுத்திட்டு வேதத்தை இரவும் போலும் வாசிங்க, படிங்க, தியானிங்க. வசனம் இப்படி சொல்லுதே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், இது கர்த்தரின் பார்வைக்கு லேசான காரியம். எவ்வளோ வசனங்கள்! நீங்கள் உலகம் மாமிச பிசாசுறதை கேட்காம கர்த்தருடைய வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்க? ஆபிரகாமுடைய வாழ்க்கை பட்டு போன வாழ்க்கையை கர்த்தர் அவருக்கு ஈசாக்கை கொடுத்து நகைக்க பண்ணினார். அங்கே செழிப்பு உண்டாயிடுச்சு. ரூத்துடைய வாழ்க்கை பாருங்கள், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அதுக்கு மேலே நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது பட்டு போன வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும், அது பாருங்கள், அது எப்படி, இன்னொன்று சொல்கிறேன், மறுபடியும் கர்த்தர் அந்த வாழ்க்கையை கட்டி எழுப்புறாருன்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்கன்னு செய்வார். ஏன்னா அப்படி மேன்மையாக கொண்டு போயிடுவார். ஏன்னா அந்த பட்டு போயிடுச்சு இல்லையா, அந்த வாழ்க்கை பட்டு அப்படியே திகச்சு தழைச்சி எல்லாராலும் வெறுக்கப்பட்டு எல்லாரும் ரொம்ப பேசுவாங்க அந்த நேரத்தில்.
வீட்டாரே ஒரு சத்துருக்களா இருப்பாங்க. சொந்த பந்தங்களா நம்ம அவமானமா, நிந்தையா, வேதனைய பேசும்போது ஒரு பக்கம் இந்த பிரச்சனை இப்படி நடந்துருச்சேன்னு நிக்கும் மனசுல. இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் பேசுறது எல்லாம் சேர்ந்து அப்படியே கொந்தளிச்சு அப்படியே ஒண்ணுமே செய்ய முடியாம கலங்கி ஃபோன்ல கூப்பிடுவாங்க. சிஸ்டர் என்ன செய்யனே தெரியல சிஸ்டர். என்ன பண்ணனே தெரியல சிஸ்டர். நான் அவங்களுக்கு உடனே சொல்லுவேன். யோசபாத்துக்கு மட்டும் தானே பிரச்சனை வந்துச்சு. அவர் என்ன செஞ்சாரு? நேரா ஆண்டவர்ட்ட போய் சொல்றாரு. எல்லாரையும் கூப்பிட்டு உபவாச ஜெபம் போடும்போது சொல்லி, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லையே, எங்களுக்கு என்ன செய்யுது என்று தெரியவில்லையே, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கு. இப்படித்தானே உங்க வீட்டுல பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு தெரியலையே, எப்படி முடியும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஓர அழுகுறீங்க. நீங்க அதை ஆண்டோட்ட கொண்டு போனீங்கன்னா ஆண்டோட்ட போய் சொல்லுங்க, எசப்பா என்னால முடியல, இது எப்படி முடியுமான்னு தெரியல, எனக்கு ஒண்ணுமே முடியல. ஆண்டவர் சொல்லுவார், இது ஒன்றும், அதாவது என் ஜனத்தை சொல்லுங்க, போர் முடிந்தது, அவர் முடிக்கிற தேவன்க. அது மட்டும் இல்ல, அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒபேகாவுமானவர். விசுவாசை துவங்கினவரும் அவர் தான், முடிக்கிறவர் அவர் தான். அதனால சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா உங்க வலது கரத்தை பிடித்து உங்களுக்கு துணை நிற்கிறார். எப்படி நீங்க வெட்கப்பட்டு போவீங்க? எந்த சூழ்நிலை எங்க ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, இதெல்லாம் நிறுத்திடுங்க. நடந்ததுன்னா ஒரு வேத வசனம் சொல்ல, ரோமர் 8:28, தேவனிடத்தில் அன்புகளுக்கு, தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவரிடத்தில் அன்புகளுக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கே. இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து தீமையா காணப்படலாம். ஆனா வேதத்தின்படி பார்க்கும்போது யோசேப்பு, அவர்கள் எனக்கு நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் மாற பண்ணினார். அதனால சோர்ந்து போகாதீங்க. இந்த போராட்டத்துக்கு பின்பாக ஒரு பெரிய மேன்மை இருக்குதுங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிக கனமகிமை உண்டாகும் சொல்றாங்க. ஆனா அவனு சொல்றேன், இந்த பட்டு போன விருட்சம் தழைக்க ஆரம்பிச்ச உடனே அது வெளிய விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். அந்த வசனம் சொல்லு, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன். இன்னைக்கு உங்களை பார்த்தானே சொல்றாரு, பட்டு போய் வாழ்க்கை பட்டு போயிடுச்சா, பிசினஸ் பட்டு போயிடுச்சா, குடும்பத்தின் சூழ்நிலை பட்டு போயிடுச்சா, சமாதானம் பட்டு போயிடுச்சா, சுகம் பட்டு போயிடுச்சா, பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையே என்று செழிப்பு பட்டு போய், இன்றைக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்வு எழுதுறாருங்க. நீங்க எந்தெந்த காரியத்தெல்லாம் பட்டு கிடக்குதுன்னு புலம்பி அழுகிறீங்களோ, அந்த பட்டு போன காரியம், பாழாய் கிடக்கிறதெல்லாம் பயிரிடப்படும். நிர்மூலமானவர்களை கட்டுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா? அதே மாதிரி உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை கட்டி அந்த வாழ்க்கை முந்தின சீரை பார்க்கலும் பிந்தின சீர் நற்சீர் உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. இந்த செய்தியை உங்களை கர்த்தர் கேட்க வைக்கிறார்னா, பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணி வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன். கர்த்தர் சொன்னார்னா அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒரு நாள் பொய்யாகாது. தெய்வ பிள்ளையே, அதை பிடித்து கொள்ளுங்க. நீங்க தானப்பா சொன்னீங்க. யாக்கோபு அப்படித்தானே ஜெபம் பண்ணுவாரு, எனக்கு நன்மை உண்டாகும் என்று சொன்னீரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஏசா வந்து தீமையினால வந்து நிற்கிறான். இவன் ஏசா அடிச்சு போடலாம் சொல்லலை, ஆனால் ஆண்டவர்கிட்ட சுட்டி காட்டுறது எப்படின்னா பாசிட்டிவாக சொல்றாரு. எனக்கு நன்மை உண்டாகும் என்று சொன்னீர் ஐயா அப்படின்னு கேட்க. அதே மாதிரி நீங்களும் சொல்லணும், என்னை பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணுவேன் என்று சொன்னீரே, மறுபடியும் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புவேன் என்று சொன்னீரே, பாழான ஸ்தலம் பயிரிடப்படும் என்று சொன்னீரே, நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று நீர் சொன்னீரே, ஏசப்பா நீ செய்து முடிப்பீர், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேல் நீங்க சார்ந்து கொண்டு முழு இருதயத்தோடு விசுவாசித்தீங்கன்னா அது உங்களுக்கு நீதியா எண்ணப்பட்டு உங்கள் கண்கள் அதிசயத்தை காண இயேசுவின் நாம் மகிமைப்பட அற்புதம் நடக்கும். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியம் பட்டு போயிற்று என்று புலம்பி நிற்கிறார்கள், அந்த பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணி வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும் என்று சொல்லி சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த பிள்ளைகள் தலை குனிந்து எடுக்கிற இடத்துல தலை நிமிர செய்து நீர் இந்த பிள்ளைகளோட கூட இருக்கிறீர் என்று வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீர். எந்தெந்த காரியங்களும் பட்டு போய் கிடக்கின்றதோ எல்லாவற்றையும் கர்த்தர் தழைக்க பண்ணி உங்கள் தலையை நிமிர செய்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் ஆசீர்வதி. அவர் கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. லிஷபீர் ரகுலதுரி சந்துரி காலதுரி கவிடதுரி கமல ரேவதி, சோர்ந்து போகாதே. இசப்பாவை நம்பிதானே நான் நிற்கிறேன், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் எனக்கு பட்டு போயிச்சே என்று புலம்பி அழுகிறார். இல்லை இல்லை, கர்த்தர் சொல்கிறார், பட்டு போன உன் விருட்சத்தை தழைக்க பண்ணி சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்து இனி உன் வாயை கர்த்தர் நகைப்பில் நான் நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசி. உஷபி லதுரி கந்துரி சாரதுரி கபாலபா ஆண்டோனி ராஜ்,
சோர்ந்து போகாதே. பிசினஸ் செய்கிற மகன், பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே, எல்லாம் பட்டு போனது போல் கிடைக்கின்றதே என்று சொல்ல. இல்லை இல்லை, கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் உன்னை தழைக்க பண்ணுவேன், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று, உன் பிசினஸ் சீக்கிரத்தில் துளிர்விட்டு செழிப்படையும் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசி. உஷபில் அதுரி கந்துரி கபில பீதரா திஹேட நூ கபி ஹதுரி கந்துரி கபாலா திரபால நிர்மலா. சோர்ந்து போகாதே. மகனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை பட்டு போயிட்டே என்று புலம்பி அழுகிறார். இல்லை மகளே, கர்த்தர் ரூத்தின் வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்பினது போல ஆசீர்வதிக்கப்பட்ட போவாசை கர்த்தர் கொடுத்து உன் மகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமா கட்டி எழுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாஸ். உஷபா லஹே டூக்கர மாதுரிக்கம். செல்வராஜ், சோர்ந்து போகாதே. உன் மகனுடைய வாழ்க்கை பட்டு போயிட்டே என்று புலம்பி நிற்கிறார். தழைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். சீக்கிரத்திலே கர்த்தர் ஒரு நல்ல ரூபவதியை கர்த்தர் கட்டளையிட்டு அவனை ஆசீர்வதித்து உயர்த்துவதை உன் சொந்த கண்களால் நீ காண்பாய். அவனுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டி எழுப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசி. உஷபி லகதுனி கந்துரி கபால லட்சுமி பாய். சோர்ந்து போகாதே. எப்பொழுதும் சொல்கிறாய், என் பண நெருக்கடிதான் பெரிய நெருக்கடியாது, செழிப்பே இல்லாதபடி வாழ்க்கையை வாடி கிடக்குது, பட்டு போயிட்டே என்று சொல்கிறாய். இல்லை மகனே, இல்லை மகளே, கவலைப்படாதே. சீக்கிரத்திலே கர்த்தர் உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொல்கிறார். உன் கண்கள் அதிசயத்தை காணும். விசுவாசி. உஷபைலகதுன கபல். நாங்கள் மெய் நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். யாருடைய வாழ்க்கையெல்லாம் பட்டு போய் கிடக்கின்றது, தலைக்கு செய்யும் ஐயா, ஆசீர்வதியும் ஆண்டவரே, மறுபடியும் கட்டி எழுப்புவீராக. இயேசுவின் நாமம் மகிமைப்பட அற்புதங்கள் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்திலிருந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். நிரப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களோடு பேசி இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.